இப்பொழுது நாம் தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும் படிக்கே அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். அல்லேலூயா. இந்த சபையாரை கர்த்தர் சகல ஜாதிகளில் உங்களை மேன்மையாக வைப்பார். இது நடக்கும், இது நிச்சயம். ஆமென். இந்த மாதம் நமக்கு வெற்றியை தருவேன்னு சொல்லியிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி, இந்த மாதத்தில் அநேக சவால்கள் இருந்தாலும் இந்த மாதத்தின் தேவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் சந்திப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எல்லா ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆசீர்வாதத்தை தருவது அதிக நிச்சயம். ஆனால் ஆசீர்வாதத்தை தருவதற்கு 2 நிபந்தனைகள் இங்கே சொல்லப்படுகிறது. அந்த நிபந்தனைகளை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? என்ன நிபந்தனை? கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய கவனம். அவர் நமக்கு கற்றுக் கொடுத்த கற்பனைகள், கட்டளைகள், அவைகளின் படி செய்ய கவனமாக இருக்க வேண்டும். 2வது, அவருடைய சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. செவி கொடுப்பது வேறு, உண்மையாய் செவி கொடுப்பது வேறு. இந்த கண்டிஷன் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணோம் அப்படின்னா கர்த்தர் நாம் இருக்க இடத்துல மேன்மையான ஜாதியாய் வைப்பார். அல்லேலூயா. சந்தேகமே இல்லை. நாம் ஆசீர்வதிக்கப்பட தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். அப்போ 2 காரியத்தை இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். என்ன காரியம்? ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அல்லேலூயா. மனம் பொருந்தி செவி கொடுக்க வேண்டும். முழுமையான கீழ்ப்படுதலை குறிக்கிறது. அந்த ஸ்கூல் ஆஃப் ஒபீடியன்ஸ்னு சொல்லுவாங்க. முழுமையான கீழ்ப்படுதல் நமக்கு சிறந்த ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. ஆமென். அதென்ன முழுமையான கீழ்ப்படிதல்? கேள்வி கேட்கக்கூடாது, யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. ஆமென். எந்த ஒரு நலனை எதிர்பார்க்காமல், சந்தேகிக்காமல் கீழ்ப்படிதல் தான் முழுமையான கீழ்ப்படிதல். ஆமென். அருமையான தொட்டனா நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தொட்டனாவின் சாட்சி நம்ம எல்லாரும் கேட்டிருக்கிறோம். மந்திரம் பண்ணுறப்ப மந்திரவாதி சொல்லி அனுப்புகிற ஒரு கண்டிஷனை சொல்லுவார். மந்திரிச்சு எலுமிச்சம்பழத்தை கொடுத்து அனுப்பிடுவாங்களாம். அது கொண்டு போகிறப்ப யார்கிட்டையும் பேசக்கூடாதாம், யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. அப்படி போய் நீ வச்சேன்னா அந்த மந்திரம் வலிக்கும் அப்படின்னு மந்திரவாதி சொல்லி அனுப்புகிறான் பாரு. அதை கேட்டு அப்படியே கீழ்ப்படிவாங்களாம். யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்தோத்திரம். டிஸ்கஸ் பண்ணால் காரியத்துக்கு எடுத்துருவாங்க. இப்படி இல்லை, அப்படி இல்லை, பொய், இதெல்லாம். மந்திரவாதிக்கே அப்படி ஒரு கட்டளை இருந்துச்சுன்னா, பொய் சொல்கிறவனுக்கே அப்படி ஒரு கட்டளை இருந்துச்சுன்னா, உண்மையை சொல்லுகிற தேவனுக்கு எத்தனை அதிகமான கட்டளை உண்டு. அல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை பின்பற்றுகிற ஜனம் நீங்களும் நானும். சில சத்தியத்தை நம்ம கை கொள்ளும் போது வேற யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. டிஸ்கஸ் பண்ணால் சத்தியத்தை அவர்கள் நீர்த்து போக பண்ணுவார்கள். டைலூட் பண்ணி விட்டுருவான். அந்த கான்சன்ட்ரேஷனே போயிடும். ஆகவே தான் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம தியானிக்க போகிற ஒரு மனிதன் கர்த்தர் தன்னோடு பேசின போது ஒருவரிடத்திலும் காரியத்தை சொல்லாமல், ஆமேன், தேவன் சொன்னதை அப்படியே செய்தான். அல்லேலூயா. அதிகம் பேசாத நபர். அம்மா, அந்த வீட்டில் அம்மா பேச்சு கூட நிறையா பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு தியானம் பண்ண போகிற அந்த கேரக்டர், அவர் பார்த்தீங்கன்னா அவர் பேசின ஒரு வார்த்தை கூட வேதத்தில் சொல்லலை. இப்போ இவ்வளோ சைலண்டாக இருந்திருக்கிறாரு பாருங்க. அவருடைய சைலன்ஸ் தான் இன்றைக்கு இந்த உலகத்துக்கே இயேசுவை கொண்டு வந்து நிறுத்தினது. அல்லேலூயா. அது யார் என்றால் இயேசுவின் தகப்பன், வளர்ப்பு தந்தை. அப்படி தான் சொல்லணும். உண்மையான தந்தை யாரு? பிதாவாகிய தேவன். வளர்ப்பு தந்தை தான் சொல்லணும்.
யோசேப்புக்கும் மரியாளுக்கும் நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருச்சு. நிச்சயதார்த்தம் முடிஞ்சு அவர்கள் கூடி வரும் முன்னே என்று வேதம் சொல்லுகிறது. அப்படின்னா மேரேஜுக்கு முன்னால கன்னி மரியாள் கர்ப்பவதி ஆகிறாள். எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய ஷாக்காக இருக்கும். மேரேஜுக்கு முன்ன கர்ப்பவதியான ஒரு பெண்ணை எப்படி திருமணம் செய்வது? எவ்வளோ பெரிய கேள்வி. இவர் நினச்சிருந்தா இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து நிறுத்தி தன் மனைவியை அவமானப்படுத்தி கல்லெறிந்து கொள்வதற்கு இவருக்கு முழு உரிமை உண்டு. வேதத்தின்படி முழு உரிமை இருக்கு. திருமணத்திற்கு முன்பாக இப்படி கற்பமுற்றவள் என்று சொல்லி மரியாள் பேரில் ஒரு புகாரை அளித்தால் யூத குலம் என்ன செய்யும்? ஒன்று கூடி தீர்ப்பளிப்பார்கள், இவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும். ஆனால் யோசேப்பு அப்படி செய்தாரா? அவனை குறித்து வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 1ஆம் அதிகாரம் வாசிக்க கேட்போம். 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் ரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அல்லேலூயா. ரகசியமா பிளான் பண்ணிட்டாரு. இவளை நமக்கு ஆகாதவள், டைவர்ஸ் பண்ணிடலான்னு சொல்லி. இதை குறித்து நான் தியானித்து, ஆண்டவரே பிறப்பின் போது பிரசங்கம் பண்ணால் நல்லா இருக்குமே. ஆண்டவர் என்னை உணர்த்தின காரியம் என்னென்னா, நீ சொல்லு, சில குடும்பம் பிரிய ஆயத்தமாக இருக்குது, நீ பேசணும், இந்த பிரிவினை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பிரிப்பது தேவ நோக்கம் அல்ல, இணைப்பது கர்த்தர், பிரிப்பது மனிதன். எந்த குடும்பமும் பிரிந்திருப்பது தேவ சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பிரிவது தேவ சித்தம் அல்ல. ஆமென். சேர்ந்திருந்து கடைசி வரை ஒருவனுக்கு ஒருத்தி என்ற அந்த எண்ணத்தோடு வாழ்ந்து குடும்பம் ஆசீர்வாதமாக இருப்பது தேவ சித்தம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவே தான் சொன்னேன், மனம் பொருந்தி செவி கொடுத்தால் நீங்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசம் உங்களுக்கு முன்பாக திறந்திருக்கிறது. தேசத்தின் ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆண்டவர் தருவேங்கிறாரு. ஆனால் மனம் பொருந்தி என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். கர்த்தருடைய கற்பனைகளுக்கு லெஃப்ட் ரைட்டு பார்க்கக்கூடாது. இதெல்லாம் சொன்னால் எனக்கு நன்மை கிடைக்குமான்னு யோசிக்கக்கூடாது. அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, யாரிடத்திலும் வினவக்கூடாது. அல்லேலூயா. யோசிப்பு மட்டும் யார்கிட்டயா டிஸ்கஸ் பண்ணியிருந்தா என்ன ஆயிருக்கும் யோசித்து பாருங்க. ஆமல்ல, உனக்கு தெரியாம ஏதோ சம்திங் ராங், இவ ஆகாதவ, தள்ளி விட்டுரு. நியாயத்தின்படி பார்த்தா உண்மைங்க அவ, ஆனால் வேதத்தின்படி பார்த்தால் இது நடக்க வேண்டும் என்பது தேவ சித்தம். ஆமென். கன்னி மரியாளின் வயிற்றில் கற்பம் உருவது என்பது பரிசுத்த ஆவியானுடைய திட்டம். அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அவனோடு டிஸ்கஸ் பண்றார். வாசிக்க கேட்போம். அடுத்த வார்த்தை, முதல் தரிசனம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவனுக்கு 4 தரிசனத்தை கொடுக்கிறார். ஒவ்வொரு தரிசனமா நம்ம பார்க்க போறோம். அவன் தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அவன் தூங்குகிற வேளையே சொப்பனத்திலே கர்த்தர் இடைபடுகிறார். வாசிக்க கேட்போம். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. கிளியரா பேசுறார். நீ சந்தேகப்படுற உன் மனைவிய சந்தேகப்படாத, வரப்போகிற மனைவியினிடத்தில் உற்பத்தி ஆயிருப்பது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அல்லேலூயா. அந்த சந்தேகத்தை அவன் நித்திரை தெளிந்த போது அப்படியே காணாமல் போக பண்ணுகிறான். யார்கிட்டையாவது டிஸ்கஸ் பண்ணான்னு போட்டிருக்கா. யோசேப்பு
யாரிடத்திலும் வினவவில்லை. இங்கே ஆண்டவர் ஒரு சில கணவன்மாரோடு மனைவிமாரோடு தீர்க்கமாக பேச விரும்புகிறார். உன் புருஷனை நீ சந்தேகப்படக்கூடாது, மனைவி நீ சந்தேகப்படக்கூடாது. எப்படி தூதன் தோன்றி யோசேப்போடு பேசினாரோ அதே போல இன்றைக்கு தேவையான மன்னா, ஆண்டவர் கொடுக்கிற மன்னா என்னவென்றால், உன் வாழ்க்கை துணையை சந்தேகப்படாது. ஆமென், ஸ்தோத்திரம். சேர்ந்து வாழ வேண்டும் என்பது தேவ திட்டம். சந்தேக பேர்வழி அவன் கடைசி வரை பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை துக்கம் 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 தான். சந்தேகப்படக்கூடாது. வாழ்க்கை துணை இடத்துல 1000 பலவீனம் இருக்குங்க. எல்லாமே பெர்ஃபெக்ட்னு ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க பார்ப்போம். இந்த குடும்பத்தில் எல்லாம் பெர்ஃபெக்ட்டுங்க அப்படி ஒரு தம்பதியை கூட்டிட்டு வாங்க பார்ப்போம். 1000 பலவீனம் உண்டு. சகித்து கொள்ள வேண்டும். அதற்காக கணவனை அவமானப்படுத்த நினைப்பது, மனைவியை அவமானப்படுத்த நினைப்பது ஆகாது. பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு தீர்க்கமாக இடைபட விரும்புகிறார். 2-3 இங்கே வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணேன். இங்கேயும் ஆண்டவர் வேதத்தை திறந்தா யோசேப்பை தான் காமிச்சார். சரி, யோசேப்பு எப்படி பேசுறது? வீட்டுக்கு போய் பைபிளை திறந்தேன், என்னுடைய நோட்டை திறந்தேன், அதுலேயும் யோசேப்பு. அப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்கமாக குடும்பத்தோடு இடைபட விரும்புகிறார். ஆமென். யோசேப்பு சந்தேகப்படலை, வாழ்க்கை துணையை சந்தேகப்படாது. 1000 பலவீனம் இருக்கும், சகித்து கொள்ளணும். எல்லாம் பெர்ஃபெக்டா வராதுங்க, ஏற்ற தாழ்வுகள் உண்டு. எப்பவும் ஒரே போல இருக்காதுங்க, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா இருக்கும். கடைசி வரை கர்த்தர் கொடுத்த வாழ்க்கையை, அந்த துணையை போற்றி காப்பாற்ற வேண்டியது ஆமென் கணவனுடைய தலையாய கடமை. அல்லேலூயா. கடைசி வரை இருப்பது மனைவியுடைய தலையாய கடமை. அதை மறந்துடவே கூடாதுங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வேணா 1000 யோசிச்சிடலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் பிரிகிற என்ற சிந்தனையே வரக்கூடாது. பிரிக்கணும் அப்படின்னு சாத்தான் கொடுக்கிற சிந்தனை. எல்லாம் சகித்துக்கொள். யோசேப்புக்கு எவ்வளவு துக்கமா இருந்திருக்குங்க. இந்த வாழ்க்கை துணை எப்படி நான் ஏற்றுக்கிறது? இது உண்மைதானா? ஆனால் வேதம் சொல்லுகிறது அவன் அப்படியே ஏற்றுக்கொண்டான். ஆமென். ஏற்றுக்கொண்டு பாருங்க, சேர்ந்து வாழ்ந்தான். வேதம் அழகாக சொல்லுது, இவன் ஏற்றுக்கொண்டதுனால தான் தீர்க்கதரிசிகள் சொல்லப்பட்டதெல்லாம் நிறைவேறினது. அல்லேலூயா. கன்னி மரியாளின் வயிற்றில் தேவன் பிறப்பார் என்பது தீர்க்கனின் வார்த்தை. அது நிறைவேறணும் அப்படின்னா யோசேப்பு ஏற்றுக்கொள்ளணும். அந்த வசனத்தை வாசிக்க, 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கன் உரைத்தது இவன் நிறைவேற்றினான். அப்போ எவ்வளவு நல்ல ஒரு பெருந்தன்மையுள்ள ஒரு மனிதன் யோசேப்பு. நான் ஏற்கனவே சொன்னேன், மரியாள் பேசினது நிறைய பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசேப்பு பேசின ஒரு வார்த்தை இருக்குதான்னு சொல்லுங்க. இப்போ எவ்வளோ அமைதியான புருஷன். எந்த குடும்பத்தில் புருஷன் அமைதியாக இருக்கிறான், வளவளன்னு பேசக்கூடாது. வாழ்க்கை துணை அதுக்காக நீங்கள் சொல்லலாம், பாஸ்டர் அப்போ நாங்கள் பேசலாமா? நீங்களும் அமைதியாக இருக்கணும். பதிலுக்கு பதில் பேசாதீங்க, அமைதியாக இருந்து பாருங்க. காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் நடத்தி முடிப்பார். ஆமென். நான் விசுவாசிக்கிறேன், உங்கள் குடும்பத்தின் மேல் இருக்கிற எல்லா தீர்க்க தரிசனமும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். ஒரு வார்த்தை பேசினானா அப்படின்னா மௌனமாக இருந்து, இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் 30 வயசு ஏசப்பாவுக்கு, 30 வயசுக்கு முன்னாவே இறந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் வர்ற மாதிரி சரித்திரம் நமக்கு சொல்லலை. இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் பிரவேசத்திற்கு முன்பாகவே யோசேப்பு மரித்திருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க. சரி, இவர் எப்படி இதை நிறைவேற்றினார்? வாசிக்கலாம். இந்த முழுமையான கீழ்ப்படிதலை இந்த ஜோசப்ட்ட நம்ம பார்க்கலாம். வாசிக்கலாம். 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு, கவனிங்க, கட்டளையிட்டபடியே, அதாங்க முழுமையான கீழ்ப்படிதல். மனைவியை சந்தேகப்படலை. மனைவியின் தவறு இவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஆண்டவர் கிளியர் பண்ணிட்டார். இப்ப இவன் மனசுல எல்லாம் கிளியர் ஆயிடுச்சுங்க. சரி, ஊராருக்கு யாரு கிளியர் பண்ணுவா? இவன் போய் எனக்கு வந்து தூதன் சொன்னார்னு சொன்னானா? சத்தம் காட்டல பாருங்க. இவனுக்கு கிளியர் ஆயிடுச்சு. நீ ஊரார் வாயை அடைக்க முடியுமா? ஊரார் வாயை அடைக்க எந்த விதத்திலும் இவன் முயற்சி எடுக்கவில்லை. ஆமென். கர்த்தர் இவனுக்கு கட்டளையிட்டபடியே மரியாளை சேர்த்து கொண்டான். ஊராருக்கும் தெரிஞ்சிருக்கும், திருமணத்துக்கு முன்பாகவே இவள் கர்ப்பமுற்று இருக்கிறான்னு சொல்லி எவ்வளோ நிந்திச்சிருப்பாங்க, எவ்வளோ அவமானப்படுத்திருப்பாங்க. அதை ஒரு பொருட்டா நினைக்கவே இல்லைங்க யோசேப்பு. சேர்த்து கொண்டான். எவ்வளோ பெருந்தன்மை உடையவன். கீழ்ப்படிதல்ல யோசேப்பை அடிச்சுக்கவே முடியாது. அந்த கீழ்ப்படிதலினால ஸ்தோத்திரம், என்னுடைய குடும்பத்தில் சமாதானம் நிரந்தரமாக இருந்தது. அல்லேலூயா, ஆமென். உங்கள் குடும்பத்தில் ஆண்டவர் தீர்க்கமாய் இடைபடுகிறார். கணவன் மனைவி அடிக்கடி சண்டை போட்டு வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. கர்த்தர் தீர்க்கமாய் பேசுகிறார். நீ பேசாமல் மௌனமாயிரு, சமாதானமாயிரு. கர்த்தர் உன் குடும்பத்தை ஆண்டவர் செழிக்க பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் மேல் வைத்திருக்கிற ஆண்டுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் வந்து நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? உன் மா பசைகிற தொட்டி உனக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உன்னுடைய போக்கு வரவு ஆசீர்வாதமாக இருக்கும். உபாகமம் 28:1-14 சொல்லப்பட்ட அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். எப்பொழுது? ஆண்டுடைய வசனத்துக்கு அப்படியே கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் போது. மனைவியை பற்றி யார்கிட்டையும் போய் குறை சொல்லக்கூடாது இப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் போய் வாயை திறக்கக்கூடாது. இன்னையோட நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துடும். உங்கள் குடும்ப சண்டையை வெளியில் 3வது நபரிடத்துல சொல்லாத என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். ஆமென். பார்த்தீங்களா? தேவதூதன் சொன்னபோது அப்படியே ஏற்றுக்கொண்டு சேர்த்து கொண்டான். சந்தேகப்படவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், 1000 பலவீனம் இருக்குங்க. வாழ்க்கை துணைட்ட எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்குமா? எல்லாமே நடந்திருக்குமா? அப்படிலாம் இருக்காது. ஏற்றுக்கொள்கிற பழக்கம் இருக்கணும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அந்த குடும்பம் சுகித்திருப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள். ஆமென். 2 பேருக்கும் உள்ள ஒன்னஸ் பாருங்களேன். அந்த ஒரு மனம், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்ற அந்த ஒரு மனம், அதுதாங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. வாசிக்கலாம். பக்தன் லூக்கா எப்படி எழுதி வச்சிருக்காரு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 3-4 வாசிங்க. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமா இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு, நிச்சயதார்த்தம் தான் முடிஞ்சிருக்கு, நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத்தூரில் இருந்து யூதேயா நாட்டிலுள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். 80 மைல் 2 பேர் நடந்து போயிருக்காங்க. நிறை மாத கர்ப்பிணி. இப்போ தேவனுடைய வாக்கு தத்தம் என்ன சொல்கிறது? பெத்லகேமே, நீ சிறிய பட்டணம் என்னப்படுவாய், உனக்குள் இருந்தான் தாவீதின் குமாரன் வெளிப்படுவார். அந்த வார்த்தை நிறைவேறணும். அரசாங்கம் சொல்லுது, சென்சஸ் எடுத்து, அதான் ஃபர்ஸ்ட் டைம் உலக கணக்கெடுப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கிற அந்த நாளில் அவங்கவுங்க ஊருக்கு போகணும்னு சொல்கிறாங்க. வேற ஊரில் இருக்கிறாரு, பெத்லகேமுக்கு போகிறாரு பாருங்க, டிராவல் பண்ணி போகிறார். அப்போ இந்த யோசேப்பு ஒரு நீதிமான். அல்லேலூயா. அரசாங்க சட்டத்திற்கு கீழ்ப்படிந்தான், தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தான். நிறை மாத கர்ப்பிணி யாராவது இப்படி கூட்டிட்டு போவாங்களா? ஆனால் வேதம் சொல்லுகிற அந்த பெத்லகேமில் பிறக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆமென். அப்ப வேதத்துக்கு கீழ்ப்படிஞ்சான்,
தேவதூதன் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தான், அரசாங்க சட்டத்துக்கு கீழ்ப்படிந்தான். எல்லாம் நீதிமான், ரைச்சியஸ் மேன். தியானிக்கிறப்ப அவ்வளோ சந்தோஷம். அப்படி இருக்கிறோமா? 2 பேரும் ஒன்னஸ். ஐயா சொல்றது அம்மா அப்படியே ஆமாம்பாங்க, அம்மா சொல்றது ஐயா அப்படியே ஆமேன்றுவாங்க. என்ன ஒன்னஸ் பாருங்க. 2 பேருக்குள்ளும் அரசாங்கத்துக்கு கீழ்ப்படிவதில் அவர்கள் கருத்தாயிருந்தார்கள், கர்த்தருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதில் கருத்தாயிருந்தார்கள். ஆமென். முறுமுறுக்காதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் யாரோடு பேசுகிறான்னு தெரியல. உங்க வீட்டில் வசதி இல்லாமல் இருக்கலாம், அநேக காரியத்தில் பொருளாதாரத்தில் நலிவடைந்து இருக்கலாம், வாழ்வாதாரத்தை தொலைத்து வந்திருக்கலாம். கணவன் மனைவி சண்டை வேண்டாம், கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. கவனிங்க, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் வரதான் செய்யும். இவன் முறுமுறுத்தானா? முறுமுறுக்கல. சத்திரத்தில் இடம் இல்லை, கணவன் மனைவி சண்டை வந்திருக்கணுமே, வரலையே. உன் பேச்சை கட்டு நான் வந்தேன், ஏன் உனையை நம்பி நான் வந்தேன், சத்திரத்தில் எங்கே இடம் இருக்கு பாரு அப்படின்னு மரியா முறுமுறுத்தாளா? இல்லையே. யோசேப்பு முறுமுறுத்தாளா? இல்லையே. அழகான ஒரு இடத்தை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள். தெரிந்து கொண்டு அங்கே சோத்திர மாட்டு தொழுவத்திலே ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு நமக்காக இரட்சகராக பிறந்தார். அல்லேலூயா. இவை நினைச்சிருக்கலாம், தேவதூதனே எங்கே இருக்கிறாய், நீ சொன்னபடி தான் நான் சேர்த்துக்கிட்டேன், எங்களுக்கு ஒரு நல்ல இடம் கொடுத்துருக்க கூடாதா, நல்ல ஒரு வீடு கொடுத்துருக்க கூடாதா? முறுமுறுத்தாங்களா? முறுமுறுக்கல. இருக்கிறத நல்ல பெஸ்டா பயன்படுத்திக்கிட்டாங்க. தீர்க்கன் சொன்னது நிறைவேறணும். என்ன நிறைவேறணும்? ஏசப்பா பலி மிருகமாகிய ஆடுகளில் ஒருவராக எண்ணப்படும் வேண்டும் என்பதற்காக அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே அடிக்கப்படுகிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த பெயர் இருக்கணும்னா ஆட்டுக்குட்டிகள் இருக்கிற இடத்துல, காளைகள் இருக்கிற இடத்துல இவர் பிறக்கணும் என்பது தேவ திட்டம். ஆமென். அவ்வளோ சிம்பிளா எளிமையா பிறக்கணுங்கிற தேவ திட்டம். அதற்கு 2 பேரும் இசைந்தார்களே, 2 பேரும் கரங்களை கோர்த்தார்களே. உங்க வீடை பத்தி நீ கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. கர்த்தர் கொடுத்திருக்கிற பொருளாதாரம் குறைந்த பொருளாதாரமா இருக்கலாம், சண்டை போடக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இனி கணவன் மனைவி சண்டை போட்டீங்க அப்புறம் அவ்வளோதான், உங்க மேல இருக்கிற தீர்க்க தரிசனம் நிறைவேறாமல் போயிடும். தீர்க்கன் சொன்னது நிறைவேறினது. எளிமையான இடத்துல கூட திருப்தியான அனுபவம். அல்லேலூயா. அப்போ மாட்டு தொழுவத்திலே முன்னணியிலே பிறந்தார் நம்முடைய இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ இவர் இப்படியே ஆட்டு தொழுவத்திலே விட்டுட்டாரா? சில புருஷன்மார் என்ன செய்வாங்கன்னா, பாத்தியா பாஸ்டர் சொல்லிட்டாரு நமக்கு முன்னணி தான் வீடு அப்படின்னு அப்படியே விட்டுட்டாரா? அப்படின்னா இல்லை. இவன் ஒரு சிறந்த குடும்பஸ்தன். ஆமென். குடும்பத்தை கவனிப்பதில், மனைவி பிள்ளைகளை பராமரிப்பதில் யோசேப்பு சிறந்த ஒரு தகப்பனாக இருந்தான். அப்படி இருக்கணுங்க ஒவ்வொரு புருஷன்மாரும், ஒவ்வொரு மனைவிமாரும். உங்கள் வீட்டை நீங்கள் பராமரிப்பதில், வீட்டு காரியங்களை கவனிப்பதில் கருத்தாக இருக்கணும். இந்த 3 பேர் சொல்கிறோம் ஞானிகள், அவர்கள் தேடி வந்தபோது இன்னும் அங்கே தொழுவத்திலே இருந்தாங்கன்னா இல்லை. வாசிங்க, மத்தேயு ரொம்ப அழகாக சொல்லாரு. இப்போ எங்கே ஷிஃப்ட் ஆகிருக்காங்க பாருங்க, வீடு எங்கே ஷிஃப்ட் ஆகிருக்கு பாருங்க. மத்தேயு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு. போதும். இப்போ சாஸ்திரிமார்கள் வந்தபோது வீடு செலக்ட் பண்ணிட்டார். அதுவரை மாட்டு தொழுவோம். எங்க பாஸ்டர் போட்டிருக்கு அப்படின்னா, பரமசேனையின் திரள் தூதனுடைய தோன்றி. ஆக மேய்ப்பர்கள் வந்து பார்த்தது தான் மாட்டு தொழுவோம். ஆனால் ஞானிகள் வந்து பார்த்தது வீடு. அப்போ நல்ல ஒரு வீட்டில் குடும்பத்தை அழகாக செட்டில் பண்ணியிருக்காரு பாரு. கிடைத்த வருமானத்தில் மிதமிஞ்சிய வருமானத்தை எதிர்பார்க்கல. கையிருப்பு எவ்வளவோ அந்த கையிருப்பின்படி குடும்ப வாழ்க்கை நடத்த தெரியணுங்க. அதுதான் சிறந்த குடும்ப தலைவனுக்கும் தலைவிக்கும் ஏற்ற அழகு. அல்லேலூயா. இன்னைக்கு எந்த குடும்பத்துக்கு இப்படி ஆண்டவர் டீட்டெயிலாக ஆலோசனை சொல்கிறான்னு தெரியல. சோத்திரம். கர்த்தர் கொடுத்த தேவ செய்தி இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் வைக்கிறேன். அல்லேலூயா. குடும்ப சந்தோஷம், சமாதானம் என்பது மிக மிக முக்கியம். குடும்ப சமாதானத்தை தொலைத்து
கணவன் மனைவி சண்டை போட்டு நீங்கள் எத்தனை பெரிய பிஸ்னஸ் பண்ணாலும் அது ஜீரோவில் போய் முடிஞ்சிருங்க. அந்த இன்கம் உங்கள் குடும்பத்துக்கு ஆகாது. கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்து 2 பேரும் ஒருமனப்பட்டு எடுக்கிற முயற்சி சின்ன வருமானம் இருந்தாலும் கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 2 பேருக்கும் அரசாங்க கட்டளையை கீழ்ப்படிவதில் ஒரு மனம், தேவ கட்டளையின்படி நடப்பதில் ஒரு மனம். வாசிக்க கேட்போம். லூக்கா 2:21 வாசிக்க கேட்கலாம். எவ்வளோ ஆணுடைய கற்பனைகளை கை கொள்வதில் எவ்வளோ கருத்தா இருக்கிறாங்க பாருங்களேன். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிற முன்னே தேவ தூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார். கரெக்டா 8ஆம் நாள்ல விருத்த சேதனம் பண்ணணுங்க. 2 பேரும் முடிவெடுக்கிறாங்க. கரெக்டா 8th டே, அந்த 8ஆம் நாளிலே குழந்தையை ஏந்தி கொண்டு மோசே கொடுத்த கற்பனைகளின்படி அவர்கள் போய் தேவனுக்கு பலி செலுத்துகிறார்கள். அல்லேலூயா. காசு இல்லை, அது இல்லை, எந்த அந்த பஞ்ச பாட்டெல்லாம் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்லிட்டார் அதன்படி தான் செய்யணும் அப்படின்னு கீழ்ப்படிவதில் தீவிரம் காட்டுகிறார்கள். மோசேயின் நியாய பிரமாணத்தை அப்படியே கை கொண்டார்கள். வாசிக்கலாம் 22ஆம் வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். லூக்கா 2:22 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மோசேயின் நியாய பிரமாணத்தின் படியே சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது. ஆமென். அப்போ மோசேயின் நியாய பிரமாணத்தை கவனிக்கிறார்கள், அரசாங்கத்தின் சட்டங்களை மதிக்கிறார்கள். 2 பேரும் குடும்பத்தை கவனிப்பதில், சோத்திரம், மாட்டு தொழுவத்தில் பிறப்பதில் தேவ திட்டம் அதை நிறைவேற்றினார்கள். அதற்கப்புறம் அப்படியே விடலை, ஒரு நல்ல வீடு எடுத்து தங்கினார்கள். ஆமேன், சோத்திரம். மோசையின் கற்பனையை கை கொள்ள 8ஆம் நாள் குழந்தையை எடுத்துக்கொண்டு அவர்கள் ஸ்தோத்திரம் ஆலயத்துக்கு வந்து பலி செலுத்துகிறார்கள். ஆமேன். பலிமுறைகளில் அவங்க தவறவே இல்லை. இந்த பலிமுறையை பார்க்கும்போது இந்த குடும்பம் எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருந்தது என்பதை ரொம்ப அழகாக நம்மால் கணிக்க முடியும். வாசிக்கலாம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 2:24. கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். இயேசு என்ற குழந்தையை இயேசுவை எடுத்துக்கொண்டு எருசலேமுக்கு போறாங்க. பெத்லகேமிலிருந்து எருசலேம் பிரயாணம். கவனிங்க, எந்த ஒரு நோ கம்ப்ளைண்ட். இந்த புறா குஞ்சு காட்டு புறாவை யார் பலி செலுத்துவாங்க அப்படின்னா ஏழ்மையான குடும்பம் தான். அப்போ யோசேப்பு எவ்வளோ ஏழ்மையாக இருந்திருக்கிறார். நல்ல வசதினா ஆட்டுக்கடா, அதை விட நல்ல வசதி அப்படின்னா இளங்காளை. ஆனால் பலி செலுத்த தவறல, கற்பனைகளை கை கொள்வதில். ஆகவே தான் 3 விதமான பலி மிருகத்தை ஆண்டவர் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இளங்காளை, ஆட்டுக்கடா, புறா குஞ்சு. உன் வசதி எப்படி, அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணிக்க அப்படிங்கிறார். இவங்க வசதி பாருங்க, வசதி குறைவானதுனால லேவியராகமம் 12:8 மோசே கற்பித்த நியாய பிரமாணத்தை கை கொண்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ வசதி குறைவாக இருந்தால் ஆலயத்துக்கு இன்னைக்கு நிறைய வர்றதில்லை. வசதி இல்லைங்க, பெரிய வருமானம் இல்லைங்க, ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிக்கலைங்க, நாங்கள் இருப்பது ஒரு சாதாரண குடிசை வீடு அப்படின்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் சொல்லவே கூடாது. வசதி ஏற்றத்தாழ்வுகள் தேவனை தேடுவதில் ஒருபோதும், நாம் தேவனை தேடுவதில் அது தடையே அல்ல. ஹல்லேலூயா. ஆமென். நான் யோசித்து பார்த்தேன், இந்த யோசேப்பும் மரியாளும் எவ்வளோ ஒருமனமாக இருந்திருக்கிறாங்க பாருங்க. அந்த ஒன்னஸ், ஒருமனம் எந்த குடும்பத்தில் இருக்கிறதோ அந்த குடும்பம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கும். ஹல்லேலூயா. இப்போ 2வது தரிசனம் என்ன? முதல் தரிசனம் சேர்த்துக்கொள் அப்படிங்கிறார். 2வது தரிசனம் என்ன அப்படின்னா 2ஆம் அதிகாரம் 2:13 வாசிக்கலாம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான். பாத்தீங்களா? இப்போ பெத்லகேமிலிருந்து இப்ப எங்க ஓடுறாரு? எகிப்துக்கு ஓடுறார்.
இதுலேயும் பார்த்தீங்கன்னா டைரக்டாலாம் வந்து பேசலை. 4 ஆண்டவர் பேசின வார்த்தையை பார்த்தீங்கன்னா சொப்பனத்திலே காணப்பட்டு, சொப்பனத்தில் பேசுகிறத அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுறாருங்க. தேவன் நியமித்த கற்பனைகளை, ஸ்தோத்திரம், ஒருவேளை பிரசங்கத்தின் மூலம் வரலாம், தீர்க்க தரிசிகள் மூலம் வரலாம், சொப்பனங்களின் மூலம் வரலாம், அல்லது தரிசனத்திலே வரலாம். 4 விதமாக தேவன் பேச அவர் வல்லவராயிருக்கு. இன்னொன்று 5வது இயற்கையின் மூலம். இயற்கையின் மூலம் கூட ஆண்டவர் பேசுவார். உங்களோட பல நேரங்களில் இடைப்பட்டும் இன்றும் நீங்கள் கீழ்ப்படிய மனதில்லாமல் இருக்கிறீங்க. ஆகவே தான் ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்குது. ஆண்டவர் சொல்றத அப்படியே செய்துவிட வேண்டும். யாரிடமும் இணவக்கூடாது, எந்த கேள்வி கேட்கக்கூடாது. 100% ஒரு கீழ்ப்படுதல் இருந்தது என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தீர்க்க தரிசனம் எல்லாம் அப்படியே நிறைவேறும். அல்லேலூயா. என்ன தீர்க்க தரிசனம்? இயேசு கிறிஸ்து எகிப்திலிருந்து வருவார் என்கிற ஒரு தீர்க்க தரிசனம் உண்டு. அதை நிறைவேறுக்கும்படிக்கு இப்படி நடந்தது. இதை நடக்கணும் அப்படின்னா யோசேப்பு கீழ்ப்படியணுமே, மரியாள் கீழ்ப்படியணுமே. எகிப்திலிருந்து ஆண்டவர் வருவாருங்கிற ஒரு தீர்க்க தரிசனம் இருக்கு, அது நிறைவேறணும். அதற்காகத்தான் இந்த சம்பவம் நடக்கிறது. இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு யோசேப்பு ஆண்டவர் சொன்னபடியே அந்த ஏரோது ராஜா மரிக்கிற வரை குடும்பமாக எகிப்திலே இருந்தான். அல்லேலூயா. எவ்வளோ அலைச்சல் பார்த்தீங்களா? எவ்வளோ மனமடிவாயிருப்பான். திடீர்னு இங்கே போக சொல்றாரு, திடீர்னு அங்கே போக சொல்றாரு. என்ன இது? ஒன்றும் புரியல. சில நேரத்தில் புரியவே புரியாதுங்க. ஆண்டவர் சொல்றது எதுவுமே புரியாது. கேள்வி கேட்கக்கூடாது, அப்படியே கீழ்ப்படிஞ்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஸ்தோத்திரம். இவன் தச்சு வேலை செய்தவன். யோசேப்பு கடினமாய் உழைத்து தன் குடும்பத்தை அவன் நடத்தினவன் என்று வேதம் சொல்லுகிறது. கார்பெண்டர் அவனுடைய தொழிலை இயேசுவுக்கும் கற்றுக் கொடுத்தார். இயேசுவை பார்த்தவங்க சொல்றாங்க, என்ன இவ்வளோ ரொம்ப பேசுறாரு, இவன் தச்சன் அல்லவா, இவன் ஒரு கார்பெண்டருடைய மகன், இவன் ஒரு தச்சன். ஆண்டவரோடு பிறந்த எல்லா அந்த சகோதர சகோதரிகளை பட்டியலிடுகிறார்கள். வாசிக்க கேட்போம். ஸ்தோத்திரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இவன் தச்சன் அல்லவா, இவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா, யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா, இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லி அவரை குறித்து இடறல் அடைந்தார்கள். இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு வந்தப்ப அவங்க அப்பா இல்லை, அதனாலதான் மரியாளுடைய குமாரன் அல்லவா அப்படிங்கிறாங்க. அப்பவுமே இறந்துட்டார். ஆண்டவரோடு உடன் பிறந்த சகோதரர்கள் யாரு? அங்க அழகா போட்டிருக்கு. யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன். 4 சகோதரர்கள் இருந்தார்கள் ஆண்டவரோடு. ஒரு தங்கச்சி இருந்திருக்கு, சகோதரின்னு போட்டிருக்கு பாரு. அப்ப அம்மா, அப்பா, இயேசு கிறிஸ்து, 4 சகோதரர்கள் பிளஸ் ஒரு தங்கச்சி. சகோதரி நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா. இப்ப அப்பா இறந்ததுனால மூத்த குமாரன் இவர் தச்சு தொழில் செய்து குடும்பத்தை நடத்துறார். அப்ப அப்பா ரொம்ப ஏழ்மையான குடும்பம். தனக்கு கிடைத்த வருமானத்தில் மிக அழகான ஒரு குடும்ப ஜீவியம் செய்தார். ஆண்டவர் திடீர்னு பெத்லகேம் போக சொல்லாரு, போறான். திடீர்னு அவனை எருசலேம் பிரமாணத்தின்படி பலியிடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கிருந்து எகிப்துக்கு போக சொல்றார். ஏரோது மரிக்கும் வரை எங்க இருக்கணும்? எகிப்தில் இருக்கணும். அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். ஆண்டவர் 2வது அவனிடத்திலே சொன்ன தரிசன வார்த்தை சொப்பனத்திலே தோன்றி 2:13 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் யோசேப்புக்கு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு
அங்கே இரு என்றான். அவர்கள் போன பின்பு யாரு? சாஸ்திரிகள் கொடுத்து விட்ட காணிக்கை நல்ல சோத்திரம், பொன், வெள்ளை போலம், தூப வர்க்கம், இதை விற்று வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, எகிப்துக்கு போறது லேஸ் கிடையாது, அங்க போய் தங்கி இருக்கணுமே வீடு எடுத்து. இதுக்கெல்லாம் செலவுக்கு ஆண்டவர் எல்லா பண தேவையும் கொடுத்து சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். நான் ஏழ்மையில் இருக்கிறேன், நான் ஒரு தச்சன், ஸ்தோத்திரம், நான் சாதாரண ஒரு வேலை செய்கிறேன், இப்படிப்பட்ட தேவ சித்தத்தை செய்வதற்கு எனக்கு பொருளாதார தேவையில்லைன்னு சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே, கர்த்தர் உனக்கு ஸ்தோத்திரம் ஒரு 3 பேரை அனுப்பி உன்னுடைய எல்லா பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தருடைய திட்டத்தை நாம் நிறைவேற்ற தயார் என்றால் கர்த்தர் வேண்டிய எல்லா செலவுகளையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உன் குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் சந்திக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது? கீழ்ப்படியும் போது. அப்படியே கீழ்ப்படிஞ்சிடணும். இதை போய் யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணான்னு போட்டிருக்கா? இல்ல ஆண்டவரே, அப்படி ஆண்டவரே, இப்படி ஆண்டவரே, எதுவுமே சொல்லலைங்க. மௌனமாய் இருந்து கீழ்ப்படிந்தான். அதான் சொன்னேன், அதிகம் பேசப்படாத நபர் அப்படின்னா யாரு? யோசேப்பு. ரூத்தும் பார்த்தீங்கன்னா அதிகம் பேசவே மாட்டார். அத்தை, இதை பற்றி நீ எதுவுமே பேசாதீங்கன்னு அத்தைய வாயும் அடைச்சிட்டா பாரு. நானும் பேச மாட்டேன், எங்கள் அத்தையும் அதிகமாக பேசக்கூடாது. என்ன மாமியார் மருமக உறவு பாரு. அதிகம் பேசாதவர்கள் அவர்களை குறித்து இழிவாக நினச்சிடக்கூடாது. அவங்க தான் அதி புத்திசாலி இந்த உலகத்தில். பேசாதிருந்தால் மூடனும் புத்திமான் என்று எண்ணப்படுவான். பேசாதிருக்கிறவங்க அதிகமாக யோசிக்கிறவங்க, எல்லாரையும் அப்சர்வ் பண்ணுறவங்கன்னு அர்த்தம். நீங்கள் லொடன் பேசுனீங்கன்னா நீங்கள் நிறைய இழக்கிறீங்கன்னு அர்த்தம். பேசாதிருக்கிறவங்க உங்களை ஸ்கேன் பண்ணிடுவாங்க. உங்கள் வாய் எப்படிப்பட்டது, உங்கள் சிந்தனை எப்படி நடக்க, எல்லாம் டீட்டெயில்டு அவங்களுக்கு தெரியும். ஃபுல் டீட்டெயில் தெரியும். பேசுறதுனால நம்ம ஞானின்னு நினச்சிடக்கூடாது. பேசாமல் இருந்து பாருங்கள், நல்ல ஞானம் கிடைக்கும் உங்களுக்கு. யோசிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு நீங்களே பேசிக்குவீங்க. உங்களுக்குள்ளே அநேக கான்வர்சேஷன் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கும். அதிகமாய் கடந்த வாரத்தில் உங்களோடு பேசின நபர் யார் என்றால் நீங்கள் தான். ஆமென். ஃபோனில் பேசுகிறவங்களும் விடுங்க. அதிகமாக உங்கள்கிட்ட யார் பேசிக்கிட்டு இருந்தா உங்கள் மனசிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கு. இது இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுக்கலாம், இப்படி செஞ்சுட்டோமே, இந்த காரியத்தை ஐயோ இப்படி கோட்டை விட்டோமே, இந்த காரியத்தை இப்படி செய்யணும், இன்னாரை போய் பார்க்கணும். மனசில் ஒரே கான்வர்சேஷன் அதிகம் பேசுகிற நபர்னா நீங்கள் தான். மௌனமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய காரியங்கள்லாம் நேர்த்தியாக நடக்கும். யோசேப்பு ஒரு வார்த்தை கூட பதிவு செய்யலைங்க. மௌனமான புருஷன், அமைதியாக இருந்தார். இவரோடு மனைவியும் ஒத்திசைந்து செயல்பட்டார். அடுத்த தரிசனத்தை வாசிக்கலாம். 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார். முந்தின வசனத்திலே எகிப்திலே ஏரோது இறந்துட்டான். இப்ப மீண்டும் சொப்பனத்திலே தூதன் காணப்பட்டு குடும்பத்தை எப்படி அழகாக வழி நடத்துறாரு பாத்தீங்களா? நம்முடைய ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறவர். அல்லேலூயா. குடும்பம் எங்க செட்டில் ஆகணும், பிள்ளைகள் எங்க படிக்கணும் அப்படின்னு உங்களுக்குள்ள பெரிய கேள்வியோடு வந்திருக்கலாம். என் பிள்ளைகளை நான் எப்படி வளர்ப்பது ஆண்டவரே, பிள்ளைகளை படிக்க வைக்கணுமே. பயப்படாதிருங்கள், யோசேப்போடு பேசினவர் உங்களோடு பேசுவார். ஆமென். உங்கள் குடும்பம் எங்கே செட்டில் ஆகணும், உங்கள் பிள்ளைங்க எங்கே படிக்கணும், உடைய பிள்ளைகளுக்கு வரன் எங்கே, எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். பிள்ளைகளை குறித்து அதிக பாரத்தோடு வந்திருக்கிற தாய் தகப்பனோடு கர்த்தர் பேசுகிறார். யோசேப்பு தேவதூதன் சொன்னபடியே செய்தான். சொல்றாரு, நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ. எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட்டு வருவார் என்கிற வார்த்தை இந்த வார்த்தையின் மூலம் நிறைவேறிற்று. அடுத்து பாருங்க, இவர் வர்றப்ப இவருக்கு ஒரு டவுட்டு. எச்சரிக்கப்பட்டு வர்றார். ஆனாலும் நம்ம பிள்ளைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படின்னு பயப்பட்டு ஒரு இடத்துலேருந்து விலகி போறார். ஆண்டவர் எப்படி கைட் பண்றாரு பாருங்களேன். பொதுவாக சொல்லுவார், அதுக்கப்புறம் தீர்மானம் பண்ணுறது நம்ம தான் தீர்மானம் பண்ணணும்.
எல்லாமே டீட்டெயில்டு ஆண்டவர் சொல்ல மாட்டார். எகிப்திலிருந்து புறப்பட்டு போ. எங்கே போறது? என் பிள்ளைக்கும் என் மனைவிக்கும் ஒரு பெரிய பேராபத்து இருக்குமே என்று சொல்லி அவன் பயப்படுகிறான். 22 வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் அர்கலேயோ தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு இப்ப அடுத்த தரிசனம் எல்லாமே சொப்பனத்துல தான் பேசுறாருங்க. 4 தரிசனமும் சொப்பனத்தில் பேசுகிறார், எச்சரிக்கிறார், வார்னிங் கொடுக்கிறார். நீ பயப்படாம போ அப்படிங்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு சிலரோடு குடும்பத்தின் எதிர்காலத்தை குறித்து பயந்திருக்கலாம். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. திகையாதே, நான் உன் தேவன். பிள்ளைகளுடைய அட்மிஷனை குறித்து, பிள்ளைகளுடைய செட்டில்மெண்ட்டை குறித்து, வீடு எங்க கட்டணும், எங்க செட்டில் ஆகணும் என்று சில காரியத்தை குறித்து பயந்து வந்திருக்கிற தேவஜனமே, இன்றைக்கு உங்களோடு தீர்க்கமாய் பேசுகிறார். நீ பயப்படாதே. சோத்திரம். கர்த்தரே உன்னை வழி நடத்துகிறவர். வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிறவர். உனக்காக செங்கடலை பிளந்து வெட்டாந்தரையிலே நடக்க வைக்கிற தேவன். வனாந்திர வழியை உண்டு பண்ணுகிறவர். வனாந்திரத்திலே காளைகளினால் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப 4வது தரிசனம் என்னவென்றால் எச்சரிப்பு. விலகி போங்கிறார். விலகி போய் எங்க செட்டில் ஆகிறார் அப்படின்னா, இதுவும் பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படிக்கு இதுவும் இப்படியே நடந்தது. அல்லேலூயா. என்ன தீர்க்க தரிசனம்? 23 வசனத்தை வாசிங்க. நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான். நசரேயன் எனப்படுவார் என்று தீர்க்க தரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அல்லேலூயா. இன்னைக்கும் நம்ம பிசாசு விரட்டுறப்ப என்ன சொல்றோம்? நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே புறப்பட்டு போ. நசரேன்கிற அந்த பதத்தை இன்றைக்கு நம்ம பயன்படுத்துகிறோமே. இது எப்படி சம்பவித்தது? யோசேப்பின் ஒரு கீழ்ப்படிதல். ஆமென். எச்சரிப்பை கேட்டான், பயந்து விலகி ஓடுறான். அவன் சொல்லாரு போ அப்படிங்கிற. கரெக்டாக நாசிரியத்தில் போய் செட்டில் ஆகிட்டாருங்க. நாசிரியத்திலிருந்து ஆண்டவர் நம்ம சொல்கிறாங்க, நாசிரியத்திலிருந்து ஒரு நன்மை எங்களுக்கு வரும்னு சொல்லலையே அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நசரேயன் என்பதை அப்படி தீர்க்கர்கள் உரைத்திருக்கிறார்கள். அது நிறைவேறும்படிக்கு முழுக்க காரணமாக இருந்தது யார் சொல்லுங்க? இவ்வளோ நேரம் பிரசங்கம் பண்ணி அமைதியாட்டிங்க. யோசேப்பு 4வது எச்சரிப்பின் சொப்பனத்தை கேட்டு கரெக்டாக போய் செட்டில் ஆகிற இடம் தீர்க்கனால் உரைக்கப்பட்ட இடம். ஆமென். ஆனால் ஆண்டவர் சொந்த ஊரில் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறாரு. அங்கே தேவனுடைய ஜனம் யூத குலம் ஏற்றுக்கொள்ளாததுனால கர்த்தர் நம்ம கூகுள் மீட்டில் தியானிச்சுட்டு இருக்கிறோம். எங்கே தான் அவர் சென்டரை சூஸ் பண்ணுறாரு? கலிலேயா, கப்பர் நகும். அங்கே அவருக்கு ஒரு சொந்த வீடு. அந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து தான் உள்ளே இறக்குறாங்க அந்த திமிர்வாதக்காரனை. அப்போ இந்த சொந்த ஜனங்களால் கைவிடப்பட்டதுனால ஆண்டவர் பார்க்குறாரு, இவங்களுக்கு விசுவாசமே இல்லையே, இங்கே அற்புதம் நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லி சொந்த நாசரேத்தை விட்டு ஆண்டவர் கலிலேயாவில் உள்ள அந்த கலிலேயாவில் 200 சிட்டிஸ் இருந்தான். 200 சிட்டிஸ். எப்படி சென்னை ஒரு துறைமுக பட்டணம், ஒவ்வொரு ஏரியாவுமே கோயம்புத்தூர், சேலம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பாருங்க. மாம்பழம் அப்படி சோத்திர ஒவ்வொரு இடமும் பார்த்தீங்கன்னா, தாம்பரம், ஒவ்வொரு இடமுமே பெரிய சிட்டி போலே இருக்கும். அப்போது ஏன் எல்லாம் சென்னை ஓடுறாங்க? அங்கே தான் ஜன நெருக்கம், நல்ல பிஸ்னஸ் பண்ணலாம். ஆண்டவர் நல்ல ஊழியம் செய்ய தெரிந்தெடுத்த நகரம், துறைமுக பட்டணம், அது கலிலேயா. அல்லேலூயா. அதை சுற்றி 200 பட்டணங்கள் இருந்தது. அங்கே கப்பர் நகும மையமாக வைத்து தான் அவருடைய ஊழியத்தை அவர் தொடங்குகிறார். அப்போ நசரேயன் என்று சொல்லப்படணும் அப்படின்னா ஏசப்பா எங்கே பிராட்டப், எங்கே வளரணும்? அவருடைய பிராட்டப் எங்கே இருக்கணும்? நாசரேத். நாசரேத்துக்கு போகணுன்னா யார் கீழ்ப்படியணும்? யோசேப்பு கீழ்ப்படியணும். கேள்வி கேட்கலை, யாரிடமும் சொல்லலை. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணா. அல்லேலூயா. யாராவது உங்களை வந்து கேட்கும்போது நீங்கள் பதில் கூட சொல்ல வேண்டாம், அமைதியாக போயிருங்க, சிரிச்சுக்கிட்டே போயிருங்க. உங்களுக்கு தெரியும்
ஸ்தோத்திரம். நீங்கள் கீழ்ப்படுகிறது யாருக்கு? கர்த்தருக்கு. ஆமென். அப்படி கீழ்ப்படிந்து ஏசப்பாவை ஏரோதிட்டிருந்து மறைச்சு வாழ்ந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து நல்ல முழுமையாய் வளர்ந்து அவர் நமக்காக சிலுவையிலே மரிக்க நேர்ந்தது. அல்லேலூயா, ஆமென். இவ்வளோ பெரிய ரட்சிப்பை நமக்கு கொடுத்தது ஏசப்பா. அதை வளர்த்த வளர்ப்பு தந்தையின் முழுமையான கீழ்ப்படிதலினால இன்றைக்கு நம்ம அந்த ரட்சிப்பை அனுபவித்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி கீழ்ப்படிய ஆயத்தமா இருக்கிறோம்? ஆமென். அவர் கட்டளைக்கு முழுமையான கீழ்ப்படிதல், அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது கர்த்தர் உங்களை பூமியில் எல்லா ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். மரியாதை கூட பாக்கியவதின்லாம் சொல்லியிருக்கிறார். யோசேப்பு ஒண்ணுமே சொல்லலை பாருங்க. அவர் இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்க. இயேசு கிறிஸ்துவை எத்தனை கேள்வி கேட்டாங்க. தேவனுடைய குமாரனை என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வாரும், உன்னைத்தானே நீ ரட்சிக்க கொள்ள உனக்கு திராணி இல்லையே. எத்தனை கேள்விகள், பரியாசங்கள், நிந்தைகள். பதில் பேசவில்லைங்க. அமைதியான புருஷன் யோசேப்பு அமைதியா இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் அப்படியே மௌனமா இருந்தார். அவருடைய மௌனம்தான் இன்றைக்கு நமக்கு பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்திருக்கிறது. அல்லேலூயா. சிலுவை காட்சிகளை தரிசித்து இந்த பந்திக்கு நேராய் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆமென். அதிகம் பேசாமல் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு அப்படியே கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைக்கு நாம் செவி கொடுக்கும் போது நம்மேலும் கர்த்தர் தீர்க்க தரிசனங்களை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு மாதமும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். வேதத்தில் 8810 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இத்தனை வாக்குத்தத்தங்கள் ஏன் இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது? ஆண்டவரை அநேக கேள்விகள் கேட்கிறோம். அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு சந்தேகப்படுறோம். அடுத்தவங்கள்ட்ட போய் டிஸ்கஸ் பண்ணுறோம். இதெல்லாம் விட்டுவிட்டு இயேசுவை போல், இயேசுவின் தந்தையாகி யோசேப்பை போல் மௌனமாயிருந்து கர்த்தர் சொல்லுகிறதை நிறைவேற்றினால் நமது குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். சிலுவையில் தொங்கும்போது கூட அவர் தேவனை நோக்கி, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் சொல்லி பரிந்து பேசுகிற ஜெபம். என் வேதம் சொல்லுகிறது, அவர் சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போல மயிர் கத்திருக்கிறவர்கள் முன்பாக மௌனமாயிருந்தார். ஆமென். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தம்தான் அதற்கு ஒப்பனையாக புதிய உடன்படிக்கையின் ரசமாக நமக்கு இருக்கிறது. அவருடைய சரீரத்தை பீத்து எடுத்தார்கள். சாட்டையினால் அடிக்கும் போது ஒவ்வொரு அடி அடித்து அந்த சாட்டையை இப்படி இழுக்கும் போது அவருடைய சரீரத்திலிருந்து சதைகள் பீத்து கொண்டு வெளியே வந்தது. பீக்கப்பட்ட அந்த சரீரம் இன்றைக்கு பீக்கப்படுகிற அந்த அப்பத்திற்கு ஒப்பனையாய் இருக்கிறது. இதை புசிக்கும் போது, இதை பானம் பண்ணும்போது சிலுவை காட்சிகளை நாம் தரிசித்து அவருடைய சிலுவையிலே இயேசு கிறிஸ்து செய்து முடித்த அதே அடிச்சுவடுகளை பின்பற்றும்படி அப்பன் இயேசு நம்மை அழைக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமாயிருக்கிறோம்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த ரட்சிப்பு எவ்வளவு விலையேற பெற்ற ரட்சிப்புங்க. மௌனமாயிருங்கள், பதிலுக்கு பதில் பேசாதிருங்கள். உங்க வாழ்க்கை துணையை பிறரிடத்தில் விட்டு கொடுக்காதீங்க. குடும்ப சண்டையை வெளியே சொல்லாதிருங்கள். மனைவியின் குறையை யாரிடத்திலும் பகிராதிருங்கள். கணவனின் குறையை யாரிடத்திலும் சொல்லாதிருங்கள். தேவனிடத்திலே சொல்லுங்கள். கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். ஆமென். குறுகின வாழ்நாள் தான் யோசேப்புக்கு. ஆனால் தேவன் கொடுத்த கடமையை செவ்வையாய் செய்து முடித்தார். ஏழ்மை குடும்பம். தச்சன் கடினமாய் உழைத்து தன் மனைவி பிள்ளைகளை பராமரித்தான். ஆண்டவருக்கு பிறந்த சகோதரர்கள் 4 பேர், ஒரு சகோதரி. இத்தனை பேரையும் பெற்றெடுத்து வளர்த்து எவ்வளோ தனக்கு கொடுத்த அந்த பொறுப்பை உண்மையாய் நிறைவேற்றின நல்ல ஒரு தேவ மனிதன் யோசேப்பு. ஆமென். அப்படி நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் அழைக்கிறார்.
ஆமீன். இது ஆண்களுக்கு மட்டுமல்ல, பெண்களுக்கும் ஒரு நல்ல திருஷ்டாந்தம். உங்கள் வாழ்க்கையை துணையோடு சண்டை போடாதீங்க, அவங்களோட இசைந்திருங்கள். இசைந்து அரசாங்க கட்டளைக்கும் கீழ்ப்படியுங்கள், கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாக இந்த பூமியில வைத்து உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாரா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவர் படைத்த காணிக்கையை ஆசீர்வதிங்க. ஆண்டவர் செய்தி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒரு தெய்வீக சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்தை நிரப்பட்ட சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பமும் குட்டி பரலோகமாக இருக்க இந்த பரலோகத்தின் முன் ருசியாகிய ஆண்டவர் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி, கண்ணீர் இல்லை, வியாதி இல்லை, துயரமில்லை, துக்கமில்லை அப்பா. அந்த ஆண்டவர் முன் ருசியை அனுபவிக்கிற குடும்பமாய் ஒவ்வொரு குடும்பமும் மாறுவதாக ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.